நடமாடும் தெய்வமாய் நம்மிடையே வாழ்ந்து நம்மை எல்லாம் இன்றும் ஆட்டிக்கொண்டிருக்கும் காஞ்சி மகா பெரியவாளின் பாத மலர்களை பணிந்து இந்த ஆன்மீக பயணத்தை தொடங்குவோம். என் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நம்மில் பல பேருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் உண்டு. மந்திரம் சொல்றதுனால என்ன நடந்து வரப்போகுது? ஏதோ 4 வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னா கஷ்டம் தீர்ந்துடுமா? இதுல என்ன அறிவியல் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற தலைமுறை யோசிக்கிறாங்க. ஒரு முறை பெரியவா கிட்ட ஒரு பக்தர் இதே கேள்வியை கேட்டாராம். அதுக்கு நம் கருணை கடல் மகா பெரியவா நமக்கெல்லாம் புரியுற மாதிரி ஒரு அலாதியான விளக்கம் கொடுத்தார். மந்திரம்ங்கிறது வெறும் சாமி பேரு இல்லடா, அது பிரபஞ்சத்தோட மூல ஒளி. ஒரு விதையில எப்படி ஒரு பெரிய ஆலமரமே அடங்கி இருக்கோ, அதுபோல ஒரு சின்ன எழுத்துக்குள்ள பிரபஞ்சத்தோட மொத்த சக்தியும் அடங்கி இருக்கு. அதுக்கு பேர்தான் பீஜாட்சரம் அப்படின்னு பெரியவா சொன்னார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகா பெரியவா காட்டிய வழியில ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் ஸ்வாஹா அப்படிங்கிற இந்த 5 அட்சரங்களுக்குள்ளே உங்க வாழ்க்கையையே மாத்தக்கூடிய என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்கிறதுங்கிறது தான். பெரியவாளோட அருள்வாக்கோடு இந்த ஆன்மீக ரகசியத்தை இன்னைக்கு ஆழமா தெரிஞ்சுப்போம். பெரியவா அடிக்கடி சொல்வார்களாம், எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த பரம்பொருளோட ஆதி ஒளியான ஓங்காரத்தை மனசுல நினைக்கணும்னு. பெரியவா சொன்ன இந்த ஓம் அப்படிங்கிற ஒளிதான் இந்த அண்ட பெருவெளி உருவான போது உண்டான முதல் அதிர்வு. தந்திர சாஸ்திரங்கள் இதை நாத பிரம்மம்னு சொன்னது. நம்ம பெரியவா இதை பத்தி சொல்லும் போது, இந்த ஓம்கார அதிர்வு நம்ம உடம்புக்குள்ள போகும்போது மனசுல இருக்கிற தேவையற்ற சலனங்கள் எல்லாம் அடங்கிடும் அப்படின்னுவார். நவீன அறிவியல் இன்னைக்கு என்ன சொல்றது தெரியுமோ? ஓம் என்ற ஒளியை நாம் உச்சரிக்கும் போது நம் மூளையில ஆல்பா அலைகள் உருவாகுது. இது மனசை அப்படியே அமைதிப்படுத்தி தியான நிலைக்கு கொண்டு போகுது. பெரியவா சொன்ன அந்த ஆன்மீக அமைதியும் நவீன அறிவியல் சொல்ற இந்த மூளை அமைதியும் ஒன்றுதான் பாருங்களேன். இந்த ஓங்காரம் தான் மற்ற பீஜாட்சரங்கள் வேலை செய்யறதுக்கான அடித்தளம். அடுத்ததா வர்றது ஸ்ரீம் மற்றும் க்ரீம். நம்மில் பலரும் ஸ்ட்ரீம் அப்படின்னா உடனே காசு, பணம், தங்கம் அப்படின்னு பொருள் சார்ந்த செல்வத்தை மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனா மகா பெரியவா செல்வம்ங்கிறதுக்கு ஒரு உன்னதமான விளக்கம் கொடுத்திருக்கார். பணம் மட்டும் செல்வம் இல்லை. ஒருத்தன் மனசுல அமைதி இருக்கணும், உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும், மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற எண்ணம் இருக்கணும். அதுதான் உண்மையான ஐஸ்வர்யம்னு பெரியவா சொல்லி இருக்கார். இந்த ஸ்ட்ரீம் அப்படிங்கிற பீஜாட்சரம் மகாலட்சுமியின் அம்சம். இதை உச்சரிக்கும் போது பெரியவா சொன்னது போல நம்ம உடம்பையும் ஆன்மாவையும் சுத்தி ஒரு தெய்வீக காந்த புலம் உருவாகுது. இது நமக்கு தேவையான நற்பண்புகளையும் நேர்மறை அதிர்வுகளையும் நம்ம கிட்ட ஈர்த்து கொடுக்கும். இதோட இணையிற அடுத்த அட்சரம் தான் க்ரீம். இதை மாயா பீஜம்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இது சாட்சாத் பராசக்தியின் துர்க்கையின் அம்சம். பெரியவா காஞ்சி காமாட்சியை பத்தி பேசும்போது உருகிடுவார். இந்த க்ரீம் என்ற ஒளி நம் மனசுல இருக்கிற அறியாமைங்கிற இருளையும் உலக மாயைகளையும் நீக்கி ஆன்மாவை அப்படியே சுத்தப்படுத்தும். இதுதான் நம்மோட ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை தூண்டக்கூடிய படைப்பின் தொடக்க புள்ளி. இப்போ இந்த மந்திரத்தோட அடுத்த கட்டத்துக்கு வருவோம். க்ளீம் மற்றும் ஐம். க்ளீம் என்பது காமதேனு அல்லது திரிபுர சுந்தரியின் அம்சம். இது காம பீஜம்னு சொல்லப்படும். ஆனா இதை வெறும் ஆசையினும் சுருக்கிட முடியாது. பெரியவா அழகா சொல்லுவார், உலகத்துல அன்பால சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லைன்னு. அந்த அன்பின் மூலமா, நேர்முறையான எண்ணங்களின் மூலமா ஒரு காரியத்தை நம்மை நோக்கி ஈர்க்கக்கூடிய அசாத்திய காந்த சக்தி இந்த க்ளீம் என்ற அட்சரத்துக்கு உண்டு. அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஐம். இது வாக் தேவியின் சரஸ்வதியின் அம்சம். வாக்கு பீஜம்னு பேரு. மகா பெரியவா கிட்ட வர்ற எத்தனையோ பக்தர்களுக்கு பெரியவாளோட ஒரு சொல் அவங்க வாழ்க்கையே மாத்தி இருக்கு. ஏன்னா பெரியவாளுக்கு வாக்கு சித்தி இருந்தது. பெரியவா சொல்லியிருக்கார், நாம பேசுற வார்த்தை மத்தவங்க மனசை காயப்படுத்த கூடாது, அவங்களுக்கு நல்வழி காட்டணும், அதுக்கு சரஸ்வதியோட அருள் வேணும்னு. இந்த ஐம் என்ற ஒளியை உச்சரிக்கும் போது அது நேரா நம்ம தொண்டை பகுதியில் இருக்கிற விசுத்தி சக்கரத்தை தூண்டுது. நவீன உடலியல் ரீதியா பார்த்தா இது நம் குரல் நான்களையும் தைராய்டு சுரபியையும் சீரமைக்குது. நீங்க ஒரு
கலைத்துறையிலேயோ வடிவமைப்பிலேயோ அல்லது பல பேர்கிட்ட பேசக்கூடிய உள்ளடக்கங்களை உருவாக்குபவர்களாகவோ இருந்தா, ஐ மீன் கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தா, உங்க சிந்தனைக்கும் வாக்குக்கும் ஒரு தனி சக்தியை கொடுக்கிறது இந்த ஐம் என்ற அட்சரம் தான். பெரியவா எத்தனையோ யாகங்களை வேத ரக்ஷணத்துக்காக நடத்தி இருக்கார். யாகத்துல அக்னியில நெய்யை அர்ப்பணிக்கும் போது ஸ்வாஹான்னு சொல்றதை கேட்டிருப்பீங்க. பெரியவா கிட்ட ஒரு முறை கேட்டாங்களாம், ஏன் பெரியவா ஒவ்வொரு முறை நெய்யை விடும் போதும் ஸ்வாஹான்னு சொல்றாங்கன்னு. அதுக்கு பெரியவா சொன்னார், நெய்ங்கிறது நம்மோட அகங்காரம், நம்மோட கவலைகள், நம்மோட நான்கிற கர்வம். அதை அக்னியில் போட்டு பொசுக்கி இறைவன் கிட்ட முழுசா ஒப்படைக்கிறேன்னு அர்த்தம்னு சொன்னார். இதை இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் பாஷையில சொல்லணும்னா, இது ஒரு மெமரி பிளஷ் அல்லது ரீபூட் பண்ற மாதிரி. நம்ம மனசுல இருக்கிற தேவையற்ற பயம், சந்தேகம், நம்மால முடியுமா என்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையும் இந்த ஸ்வாஹா மூலமா பிரபஞ்ச அக்னியில அர்ப்பணிச்சிடணும். பழைய குப்பைகளை டெலீட் செஞ்சாதானே புதிய நல்ல எண்ணங்களும் கிரியேட்டிவ் ஐடியாக்களும் மனசுல முளைக்கும். சரி, பெரியவா சொன்னபடி இந்த மந்திரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? பெரியவா ஒரு ரகசியம் சொல்றார். மந்திரத்தை சத்தமா சொல்றதை விட மனசுக்குள்ளே சொல்ற ஜபத்துக்கு வீரியம் அதிகம்னு. நாம தினமும் காலையிலேயோ அல்லது அந்தி பொழுதுலேயோ அமைதியா அமர்ந்து எந்த எண்ணமும் இல்லாம மனசுக்குள்ள இந்த மந்திரத்தை 9 இல்லைன்னா 27 அல்லது 108 முறை உச்சரிக்கலாம். ஒவ்வொரு அட்சாரத்தையும் சொல்லும் போது அதோட அதிர்வு நம்ம உடம்புல இருக்கிற சக்கரங்களை மூலாதாரத்திலிருந்து ஆக்னியை சக்கரம் வரை எப்படி மேல் நோக்கி எழுப்பதுன்னு மனக்கண்ணால பார்க்கணும். இதை செய்யும் போது உங்களை சுற்றி ஒரு ஆன்மீக அரண், ஒரு கவசம் உருவாகும். உங்களை நோக்கி வர எதிர்மறை எண்ணங்கள், மற்றவங்களோட பொறாமை குணங்கள் எதுவுமே உங்களை தாக்காது. மகா பெரியவாளோட அருள்வாக்கின்படி இந்த மந்திரம் வெறும் சொற்கள் அல்ல, இது ஆன்மாவை செதுக்கக்கூடிய ஒரு தெய்வீக கருவி. நேயர்களே, மகா பெரியவாளோட இந்த உபதேசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மகா பெரியவாளோட பேரை கமெண்ட்ல ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கரான்னு எழுதி உங்க பிரார்த்தனையை சமர்ப்பிங்க. இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மந்திரத்தோட அடுத்தடுத்த ஆழமான பரிமாணங்களை, அதாவது பஞ்சபூத தொடர்பு, ஒளியின் வடிவியல் ரகசியங்களை அடுத்த பகுதியில் பெரியவாளோட வழிகாட்டுதலோடு பார்ப்போம். மகா பெரியவாளின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.